கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம். இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல். இப்போது நம்ம ஜும்மாவுடைய நாளில் செய்ய வேண்டிய ஒரு இபாதத்தை பார்க்க போகிறோம். காலையிலேருந்து ஆரம்பித்து இரவு வரையும் எந்த நேரம் வேணால் இந்த இபாதத்தை செய்யலாம். செஞ்சுக்கிட்டே இருங்க. நீங்கள் இதனுடைய வாய்ப்பு உங்களுக்கு காலையிலே கிடச்சிருச்சு அப்படின்னா இன்னும் சந்தோஷம்தான். ஏன்னா நம்ம காலையில் ஆரம்பித்து இரவு வரையும் இதை செய்யும் போது இன்னும் பலன்கள் ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி இல்லை, எனக்கு கடைசி நொடியில் தான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் கூட அந்த நேரத்திலும் இதை நீங்கள் விடாமல் செய்து கொள்ளுங்கள். ஏன்னா எந்த நேரத்தில் செய்தாலும் ஜும்மாவுடைய நாளில் இதை விட சிறந்ததை நீங்கள் செய்து விட முடியாதுன்னு சொல்லலாம். அப்படி ஒரு 3 விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். 3மே பார்த்திங்கன்னா ஒத்த வார்த்தைகளில் தான் வரும். அதை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்க. முதல்ல ஜும்மாவுடைய நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்பாக்கியம் பொருந்திய நாளாக நமக்கு சொல்லியிருக்காங்க. வாரத்திலே வைத்து சிறப்பான நாளாக சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட நாளில் மற்ற நாளை விட அதிகமான நல்லமல்கள் செய்யுங்க. அந்த நாளையே அமல்களை கொண்டு அலங்கரிங்கன்னு இருக்காங்க. அதில் எந்த அமல்களை கொண்டு அலங்கரிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த 3 விஷயத்தை தான் சொன்னாங்க. அதனால் நம்ம ஜும்மா நாளில் எந்த அமலை செஞ்சாலும் சரி, இந்த அமலை மட்டும் நம்ம விட்டுறவே கூடாது. இந்த 3ம் இல்லாமல் ஜும்மா பூர்த்தி அடையாது அப்படிங்கிறதை தெரிஞ்சுக்கோங்க. ஜும்மானா நமக்கு காலையில் ஃபஜ்ர்லேருந்து ஆரம்பித்து இரவு வரையும் நம்ம தூங்குற வரையுமே உங்களுக்கு ஜும்மா தான். அதனால தான் நம்ம சொல்கிறோம், காலையிலேருந்து நைட் வரையும் செய்யுங்க. ஜும்மா நாள் முழுவதும் செய்ய வேண்டியாமல், அப்படி இல்லாட்டினாலும் எப்போ கிடைச்சாலும் டைம் கிடைச்சாலும் இதை பார்த்த உடனே நீங்கள் செஞ்சுருங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல்ல சொன்னது என்னது? என் மீது ஜும்மா நாளில் அதிகமாக சலவாத் ஓதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சலவாத் ஓதணும்னா என்ன சலவாத் ஓதணும்? எந்த சலவாத் வேணால் நீங்கள் ஓதலாம். அதில் தரூதே இப்ராஹிம் ரொம்ப ஸ்பெஷலான சலவாத்தாக இருக்கும். நான் உங்களுக்கு இந்த வீடியோவுடைய கடைசியில் இப்போ நான் சொல்லக்கூடிய 3 விஷயம் இருக்குது பாருங்கள். இந்த 3 விஷயத்துக்கும் என்ன ஓதலாம் அப்படிங்கிறது சிறியதாக ஒரு ஒத்த வார்த்தையில் நான் சொல்லித்தரேன். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன அமல்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் அதை ஓதுறதுக்கு சொல்லித்தரேன். அப்போ ஃபஸ்ட்டு விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா நாளில் அதிகமாக சலவாத்தை ஓத சொல்லியிருக்காங்க. அது நமக்கு அல்லாஹுடைய அருளையும் நபியுடைய முகபத்தையும் தரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா நாளில் அதிகமாக நம்ம சலவாத் ஓதும் போது அவர்கள் சொன்னாங்க, என்கிட்ட அது கொண்டு காட்டப்படும், மறுமையில் உங்களுக்கு நான் பரிந்துரைப்பேன் அப்படிங்கிறதை நமக்கு சொல்லியிருக்காங்க. நபி அவர்கள் நம்மள இடத்துல எதுவுமே கேட்டதில்லை. உம்மத்தே உம்மத்தேன்னு வாழ்ந்து மறைந்த அவர்கள் நம்மளிடத்துல சொன்ன ஒரே ஒரு விஷயம் இந்த சலவாத்து தான். சலவாத்து அப்படிங்கிறது நபிக்காக அல்லாஹ்விடத்துல நாம் கேட்குற துவாவாக இருக்குது. அதனால் நபிக்கு துவா கேட்குற வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சிருக்குன்னா அதை நீங்கள் விட்டுறாதீங்க. அதுலேயும் நபி அவர்கள் குறிப்பிட்டு சொன்ன இந்த நாளில் அதை குறைவாக நினைக்காம நம்ம அதிகப்படியாக இந்த அமலை செய்யணும். 2வது அமல் இந்த நாளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்திங்கன்னா மறுமையை நினைவுபடுத்தக்கூடிய நாளாக இருந்தனால அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. ஏன்னா மறுமை வரும்போது நமக்கு என்ன விஷயம் தடங்களாக இருக்குன்னா நம்மளுடைய பாவம் மட்டும்தான் தடங்களாக இருக்கும். அதனால் ஜும்மா நாளில் அதிகமாக பாவ மன்னிப்பு கேளுங்க. ஜும்மா நாள் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு நோன்பு நாள்லேயுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சிறப்பான நாள் வந்தால் பாவ மன்னிப்புக்கு தான் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. அரஃபா நாள், ஆசுரா நாள், எல்லா நாள்லேயுமே பாவ மன்னிப்பு தான் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க. அதனால நம்ம பாவ மன்னிப்பை அதிகமாக இந்த நாளில் கேட்பது ரொம்ப சிறந்ததாக இருக்கும். அதுக்கு என்ன ஓதலாம் அப்படிங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன். அப்போ 2வதாக பாவ மன்னிப்பு அதிகமாக ஓதிக்கணும் காலையிலேருந்து இரவு வரையும். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் சேர்த்து நான் ஒரே லைனில் சொல்லுவேன். அப்போ 3வதாக என்ன ஓதணும்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நமக்கு பார்த்தீங்கன்னா கேட்கக்கூடிய துவா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா நாளில் ஒரு நேரம் இருக்குது, அந்த நேரத்தில் துவா கேளுங்க, கபூலாக்கப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த நேரம் என்னன்னு நமக்கு சொல்லப்படலை. அதனால நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம இப்போ இந்த 3 விஷயம் சொன்னோமே, அந்த 3 விஷயத்தில் முதல் சலவாத்தும், 2வது பார்த்திங்கன்னா தௌபாவும், 3வது துவாவும் இருக்குன்னு சொல்கிறோமா, அந்த 3ஐயும் சேர்த்து ஒரே வரியில் ஒரு ஆயத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு அதை நாள் முழுவதும் நீங்கள் ஓதிட்டு இருந்தாவே போதும். துவா ஏற்கப்படக்கூடிய நேரத்தில் அந்த ஒரு ஆயத்தை நம்ம ஓதிடுவோம். ஏன்னா நம்ம காலையிலேருந்து ஓதிட்டே இருக்கும்போது அது கரெக்டாக அந்த நேரத்தில் வர மாதிரி அல்லாஹ் நமக்கு லேசாக்கி வச்சுருவான். அப்போ என்ன ஆகுனா நம்மளுடைய துவாவும் கபுலாயிரும். ஜும்மா நாளில் சலவாத் ஓதிய பாவ மன்னிப்பு கேட்ட பாக்கியமும் நமக்கு கிடச்சிரும். அப்போ ஜும்மாவை சிறப்பித்து நல்லடியார்களாக அல்லாஹுடைய பார்வையில் நம்ம இருப்போம். இப்போ ஒரு அமலை செய்யணும்னா அதுக்குன்னு ஒரு பிளானை போட்டு இந்த மாதிரிலாம் செய்யும் போது தான் அந்த அமல் என்ன பண்ண முடியும், நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக செய்ய முடியும். இதெல்லாம் மூத்த அறிஞர்கள் ஆலிம்கள் சொல்லி கொடுத்த ஒரு விஷயமா இருக்குது. அவங்களுடைய டிப்ஸ் தான் நாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அப்போ இந்த 3 விஷயத்துக்கும் நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு எளிதானதாக சொல்கிறேன். முதல்ல சலவாத்து சொன்னோமா,
அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் அப்படிங்கக்கூடிய ஸலவாத்தை ஓதிக்கோங்க. 2வது தௌபா சொன்னோமா, ரப்பி ஃபிர்லி ஓதிக்கோங்க. 3வது வந்து நமக்காக துவா கேட்க சொன்னோமா, வர்ஹம்னி ஓதிக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எனக்காக அருள் புரிவாயாக, அப்படின்னா எனக்கு அருள் புரிவாயாகன்னு அர்த்தம். துவா கேட்கறதுலேயே சிறந்த துவா அருளை கேட்கறது தான் அப்படின்னு சொல்லிட்டு நபி அவர்கள் பல முறை வந்து துவாவில் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ இது 3ஐயும் சேர்த்து ஓதணும். அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் ரப்பி ஃபிர்லி வர்ஹம்னி அப்படின்னு நீங்கள் ஓதுனீங்கன்னாவே நீங்கள் ஜும்மா நாளில் செய்ய வேண்டிய 3 கடமைகளையுமே செய்தவர்களாக கணக்கிடப்படுறீங்க. அப்போ இதை 3ஐயும் சேர்த்து நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு ஓதிட்டே இருக்கலாம். தொழுகை இருக்கிறவங்க, தொழுகை இல்லாதவங்க, ஒழு இருக்கிறவங்க, ஒழு இல்லாதவங்க, வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கூட நீங்கள் ஓதலாம். நான் ஜும்மா நாளில் என்ன பண்ணுவேன்னா, காலையில் எந்திரிச்சிட்டுனாவே நைட்டு வரையுமே தூங்குற வரையுமே இதை தான் வந்து மனப்படமாக ஓதிட்டு இருப்பேன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் ரப்பி ஃபிர்லி வர்ஹம்னி. இதை நம்ம ஓதுறதுக்கு சும்மா ஒரு செகண்ட் கூட ஆகாது. இதை கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஜும்மா நாளில் நம்மளுடைய துவாவும் ஏற்கப்பட்டு ஜும்மாவை சிறப்பித்த நல்லடியார்களாக நம்மளுடைய பெயரும் வந்து பதிவிடப்படும். இதுதான் சிறப்பான அமலாக இருக்குது. இதை நீங்கள் செய்து கொண்டே இருங்க ஜும்மா நாள் முழுவதும். அஸ்ஸலாமு அலைக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.